கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்து வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் மனவேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும் காலம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறார். அதோட நிப்பாட்டில் பாபா இன்னொரு விஷயம் பிரமாதமாக சொல்கிறார், உன்னுடன் நான் இருக்க கவலை எதற்குங்கிறார். இதோட நமக்கு வேறனங்க வேணும் இல்லையா? நம்மோடு சாய்நாதர் இருக்கிறார், உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகுங்கிறார், வெகு தூரத்தில் இல்லைங்கிறாரு. அதான் சாய்நாதர் அமர்க்களப்படுத்துவார். சாய்நாதர் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்வோம். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு இந்த ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடைச்சிருக்கு. உடல்நிலை சரியில்லாத கணவர், மீண்டும் அவருக்கு அதில் ஒரு ப்ராப்ளம் வருது. சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா அற்புதமாக வருகிறார். நான் இருக்கிறேன் கலங்காது. அதான் சொல்கிறார் இல்லையா, உன்னுடன் நான் இருக்க கவலை எதற்குன்னார் இல்லையா? அற்புதமாக சகோதரி பாபாவை வேண்டிக் கொண்டார்கள். பாபா அங்கு பிரமாதமாக வந்தார். அந்த பிரச்சனையை அற்புதமாக முடித்து வைத்தார். என்ன பிரச்சனை வந்தது கணவருக்கு, பாபா எப்படி அதை பிரமாதமாக முடித்து வைத்தார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இது யாருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா பாபா அதற்காகத்தான் அற்புதங்களை சொல்லுகிறார் இல்லையா? அதோடு பாபா நிப்பாட்டாமல் நம்ம எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கோம், பாபா எனக்கு மட்டும் ஏன் பாபா இப்படி நடக்குது இல்லையா? நம்ம எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா? அதற்கு விடை சொல்கிறார். 2 அற்புதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். ஒன்று, சகோதரிக்கு உடல்நிலையில் பின்னடைவு. சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். நம்முடைய கர்மா நம்மை படுத்தினாலும் நம்மை துவம்சம் செய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி கரங்கொடுத்து நமக்கு அருளாசி வழங்குகிறார் சாய்நாதர். அந்த சகோதரிக்கு அப்படி அற்புதம் நிகழ்த்தினார்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்களுக்கு அவனுடைய உறவினர் இந்தியாவில் நிகழ்ச்சி வச்சுட்டாங்க. ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. அவர்கள் எப்படி வருவது, அந்த நாட்டிலிருந்து ஃப்ளைட்டே இல்லை. இப்போ இந்த போர்மேகம் சூழ்ந்ததுனால சாய்நாதர் அமர்க்களப்படுத்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து இன்று சாய்நாதர் நமக்கு கொடுத்த அருள் வாக்கு சத்திய வாக்கு, உன் மனவேதனைகள் அனைத்தும் அகலும் காலம் வெகு தூரம் இல்லை, உன்னுடன் நான் இருக்க கவலை எதற்கு. பிரமாதமாக சொன்னார் இல்லையா? சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான நன்றியை சொல்ல வேண்டும். 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சகோதரிகள் அத்தனை பேருக்கும், சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 50 பேரை இன்றைக்கி தான் தேர்ந்தெடுக்க போகிறேன். இன்று வியாழக்கிழமை, இன்று தான் நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன். இன்று உங்களுடைய இமெயிலே உங்களுக்கு பதில் வரும். அதில் என்ன சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். உங்கள் அன்பு பரிசு, அருள் பரிசு உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வரிசையை நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். சாய்நாதரின் அருளாசிகள் நமக்கு நிறைய கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. இந்த அற்புதத்தை எதற்காக பாபா சொல்ல வைக்கிறார், இது யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைப்போதுங்கிறதெல்லாம் பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? வாங்க இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். உடல்நிலை சரியில்லாத கணவரோடு சகோதரி அங்கே வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள். ஏற்கனவே போன வருஷம் 2025 பிப்ரவரியில் இதே போல் ஒரு மிகப்பெரிய இக்கட்டை சகோதரி சந்தித்தார்கள். பாபா சர்ச் வாசலில் நின்று சகோதரிக்கு ஆசீர்வாதம் பண்ணார். தட்சணை பெற்றுக்கொண்டு பாபா சென்றார். அதன் பிறகு சூரியனை கண்ட பனி போல் அந்த பிரச்சனை சகோதரி விட்டு விலகி ஓடியது, கணவரை விட்டு. இப்போ இந்த வருஷம் மீண்டும் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவர் சிகிச்சை பெற்று வருகிறார்னு சொன்னேன். வீட்டில் இருந்தால் சிகிச்சை பெற்று வருகிறார். கணவருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகுது. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சகோதரி உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே மருத்துவர்கள் எல்லாம் செக்கப் பண்ணுறாங்க. சகோதரி நினச்சாங்க ஹீமோக்ளோபின் மட்டும்தானே கம்மியாக இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கு நடந்த அதிர்ச்சி விஷயம், மருத்துவர்கள் சொன்னது, அம்மா போன முறை அந்த ஹிப்பில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது இல்லைங்களா, அதுதான் ப்ராப்ளம். அங்கே ஒரு ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிருக்கு, அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும், நம்ம இம்மீடியட்டாக ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சகோதரி கதறிட்டார்கள். நேர பாபா தான் எப்போவுமே கூட சச்சரிதம், ஸ்தவன மஞ்சரி, பாபா எல்லாம் எடுத்துகிட்டு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு.
ஏன்னா அவர் கூடயே இருக்கிறதுக்காக கணவரோடய நீங்கள் இருங்கள் பாபான்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே கூட வச்சுருப்பேன். பாபாவை பாதங்களை பிடித்து நான் என்னுடைய வேதனையை சாய்நாதரிடம் சொன்னேன். மருத்துவர்கள் எங்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஈவினிங் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இரவு ஆயிடுச்சு. மார்னிங்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணணும், இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணணும், இது வந்து உயிர் காக்கும் சர்ஜரி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. சகோதரி கணவரை ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க. ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. அதுக்காக கணவரையும் கூட பாதுகாப்பாக பாபாவையும் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு சகோதரி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கார் ஜேர்னி ஃபுல்லாக நான் அழுதுகிட்டே போயிருக்கேன்னா, அப்பா எனக்கு ஏன்பா இந்த வேதனை, என்னை இந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுங்கள், உங்களுடைய தரிசனம் வேண்டும் எனக்கு, நீங்கள் வந்து என்னை கைட் பண்ணுங்கள், எனக்கு சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது, எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபான்னு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து கணவரை பார்க்கிறார்கள். அந்த கணவரோட தலானியை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தா தலானி கீழே ஒரு பேப்பர் இருக்குது. என்னடா அது கணவரோட தலானி கீழே ஒரு பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்தால் அந்த பேப்பரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாபா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த பாபா. சகோதரி கண்களில் கண்ணீர். ஏன்னா சகோதரி என்னது காரில் போகும்போது கேட்டது உங்கள் தரிசனம் வேண்டும். சித்திர ரூபமாக தரிசனம் கொடுத்தாரு பாருங்கள், பிரமாதமாக. அவர் எந்த ரூபத்தில் வருவாருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணுவாருங்கிறதுக்கு இது பிரமாதமாக நமக்கு உதாரணமாக காட்டுகிறார். சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறாங்க. பாபா நீங்கள் எப்படி பாபா இங்கே வந்தீங்க, அதுவும் இந்த நாட்டில் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நீங்கள் எப்படி பாபா இங்கே வந்தீங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் பிரமாதமாக இருக்குது பாபான்னு சகோதரி வேண்டிக் கொண்டு இருக்கும்போது அந்த மேல் நர்ஸ் வராங்க. அந்த மேல் நர்ஸுக்கிட்ட சகோதரி கேட்குறாங்க, இது யார் வச்சதுன்னு. அவர் நான் தான் அப்படிங்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியும் இவரை என்ன? இல்லை எனக்கு என்னமோ தோணுச்சு, நைட்டு சாரோட தலானி கீழே ஒரு தெய்வத்தின் படம் வைக்கணும்னு தோணுச்சு, அதுவும் உங்கள் தெய்வமாக இருக்கணும்னு நினச்சேன், ஹிந்து காடாக இருக்குன்னு நினச்சேன். நான் நெட்டில் போய் சர்ச் பண்ணேன், நிறைய தெய்வங்கள் படம் வந்தது. ஆனால் நிறைய பேர் வந்து இவரைத்தான் சொல்கிறார்கள், இந்த பெரியவரைத்தான் சொல்கிறார்கள், இவர் உயிர் காக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் நேற்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், அவருடைய லைஃபுக்கு த்ரெட்னிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே ஒரு பிரிண்ட் எடுத்தேன், என்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு தான் இருந்தது. ஒரு பிரிண்ட் எடுத்தேன், அந்த பிரிண்ட்டை கொண்டு வந்து அவர் தலானி கீழே வச்சுட்டேன். கரெக்டு தானே அப்படின்னாங்க. சகோதரி அப்படி நன்றியோடு அந்த பிரதருக்கு வந்து அப்படி ஒரு வாழ்த்தை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நேராக பாபாட்ட தான் பேசினாங்க. பாபா நீங்கள் வந்துட்டீங்க, இனிமேல் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், என் கணவருக்கு சர்ஜரி இருக்காதுங்கிறது எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சகோதரி டாக்டருக்காக காத்திருந்தார்கள். இப்போ டாக்டர் டீம் வராங்க. அவங்க சர்ஜரியிலே மும்முரமாக இருக்காங்க, பண்ணியாகணுங்கிறாங்க. சகோதரி சொன்னாங்க, இல்லை வேண்டாம், சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர்ஸும் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு சைடும் குழப்பம். சகோதரி சர்ஜரி வேண்டான்ட்டாங்க, மருத்துவர்கள் என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். இப்போ இன்னொரு டீம் வந்து சகோதரிகிட்ட பேசுகிறாங்க. அம்மா ஒரு இன்ஃபெக்ஷன் பாருங்கள், எப்படி வீங்கி இருக்குது பாருங்கள் இடுப்பு பகுதி, அங்கேருந்து நாங்கள் ஃப்ளூயிட் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதன் பிறகு தான் நாங்கள் சர்ஜரி பண்ணுவோம். அப்போ சகோதரி சொன்னாங்க, சர்ஜரி வேண்டான்னு நான் சொல்லிட்டேன், இந்த ஃப்ளூயிட் செக் பண்ணுறதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை, இந்த ஃப்ளூயிடை நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள், அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம சர்ஜரிக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி நாங்கள் போயிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரோன்னாங்க. அப்போ தான் சகோதரி யோசிக்கிறாங்க, பெரிய பெரிய மருத்துவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் நான் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது யார், இந்த சர்ஜரி வேண்டான்னு நிறுத்துறதுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது யார் அப்படின்னா சாய்நாதர். நேற்று இரவே வந்துட்டார் கணவரின் தலானி கீழே. அற்புதமாக அந்த மேல் நர்ஸ் மூலமாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாபா ஜம்முன்னு வந்துட்டார். சகோதரி நம்பிக்கையோடு அப்பாவுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவர்கள் டீம் வருது அங்கேருந்து. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஃப்ளூயிட் எடுக்கிறோம், எடுத்து நாங்கள் இதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், அதில் என்னென்ன பாக்டீரியா கண்டென்ட் இருக்குலாம் பார்த்துட்டு அப்புறம் இம்மீடியட்டாக நீங்கள் சர்ஜரிக்கு ஒத்துக்கணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. கரெக்ட், கண்டிப்பாக அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ ஃப்ளூயிட் எடுக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க 5 நாள் ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு, நம்ம காத்திருக்கணும். பரவாயில்ல காத்திருப்போம் அப்படின்னா. ஏன்னா சகோதரிக்கு என்ன நம்பிக்கைன்னா அப்பா வந்துட்டார், எந்த ஆபத்தும் வராதுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த ஃப்ளூயிட் எடுத்தாங்க, டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சகோதரி 5 நாளும் சச்சரிதம் படிக்கிறார்கள், 5 நாளும் ஸ்தவன மஞ்சரி படிக்கிறார்கள், 5 நாளும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறார்கள், எல்லா மந்திரங்களும் சொல்கிறார்கள். சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அப்போ தான் அந்த அற்புதம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஃப்ளூயிட் எடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு வீக்கம் இருந்தது இல்லையா, அது டோட்டலாக வத்திருச்சு. அது வத்தி பிரமாதம் ஆயிடுச்சு. ஹீமோகுளோபின் லெவலும் அழகாக லெவலுக்கு வந்துருச்சு. சகோதரி ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. சரி
இந்த ஆபத்திலிருந்து நம் கணவர் காப்பாற்றப்பட்டார், அது டாக்டரே வந்து சொல்லட்டும். அப்போ தான் சகோதரிக்கு ஒரு எண்ணம் வந்தது. கோபுரம் டிவியில் அடிக்கடி அண்ணா சொல்லுவார், சச்சரிதம் பதில் சொல்லும், நம்ம கேட்போம், பாபாட்ட கேட்போம்னு சொல்லிட்டு சச்சரிதம் எடுத்து அப்படி பிரிக்கிறாங்க. அந்த பேஜில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவாய்ங்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்குது. சகோதரி கண்ணீர் மல்க பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. அப்பா எனக்கு ரிசல்ட் கொடுத்துட்டீங்க, என் கணவருக்கு சர்ஜரி இருக்காது, அவர் பரிபூர்ணமாக குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவார், இந்த நம்பிக்கை எனக்கு பிரமாதமாக இருக்குது அப்பான்னு சொல்லி அப்பாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். 5 நாட்கள் முடிகிறது. 5ஆம் நாள் இறுதியில் மருத்துவர்கள் வருகிறார்கள். அம்மா உங்கள்கிட்ட ஃப்ளூயிட் எடுத்தோம், அந்த ஃப்ளூயிட் வந்து உண்மையிலே கலர் வேறு மாதிரி தான் இருந்தது. நாங்கள்லாம் கூட நினச்சோம் பயங்கரமான பாக்டீரியா இருக்கும், அதில் பிரச்சனை இருக்கும், அதனால தான் அவருக்கு உடம்புல இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படிலாம் நினச்சோம். ஆனால் அதை டெஸ்ட்டுக்கு காமிச்சா ஒன்றும் இல்லைன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நாங்கள் சகோதரிக்கு தெரியும் இது எப்படி நடந்தது. அப்பா அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். முதல் நாள் இரவே அப்பா வந்துட்டார். கணவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போதே அப்பா தேடி வந்து சகோதரிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இது சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, இது இன்ஸ்பிரேஷனாக எத்தனை பேருக்கு இருக்க போதும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நடக்கும். நம்மை தேடி சாய்நாதர் வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்ற அர்த்தம். சகோதரி நம்பிக்கையோடு பாபாவோடு காத்திருந்தார்கள். பாபா சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். கணவரை பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டார். இன்னும் அவர் உடல்நிலையில் தேறுதல்கள் தேவைப்படுகிறது. அதற்காக நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவோம். சகோதரியின் கணவர் பரிபூர்ணமாக குணமாக வேண்டும், அந்த அற்புதத்தை சாய்நாதர் கூடிய விரைவில் நிகழ்த்த வேண்டும்னு நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், இந்த அற்புதம் இப்படி பிரமாதப்படுத்தின சாய்நாதர் இந்த அற்புதம் எதற்காக சொல்ல வைத்தார்? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நமக்கெல்லாம் நம்பிக்கை ஒளியை கொடுப்பதற்காக சொல்ல வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த இக்கட்டாக இருந்தாலும் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் தேடி வருவார் சாய்நாதர். அவர் தான் சொல்கிறார் இல்லையா, பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா, உன் மனவேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும் காலம் வெகு தூரம் இல்லைங்கிறாரு. இது சகோதரிக்கு பாபா கொடுக்குற பிரமாதமான அருள்வாக்கு. உன் மனவேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும் காலம் வெகு தூரம் இல்லை, உன்னுடன் நான் இருக்க பயம் எதற்குங்கிறார் சாய்நாதர். சகோதரி நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்களுக்கு சாய்நாதர் அற்புதம் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார். இப்படி பிரமாதமாக சகோதரிக்கு இந்த அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் இன்னும் 2 அற்புதம் நமக்கு கொடுக்குறார். இன்றைக்கி பிரமாதமான அற்புதங்கள். அதை நான் எப்போ தரிசனம் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருப்பதனால் துணி பூஜையின் தரிசனம் இருக்குது. துணி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த சிலிர்க்க வைக்கும் 2 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். நம்முடைய கர்மா நம்மை பாடாய்படுத்தினாலும் நம்மை தாங்கி பிடிக்க, நம் கரம் பிடித்து நம்மை அழைத்து செல்ல சாய்நாதர் ஓடி வருவார் அப்படிங்கிறத ஒரு சகோதரின் அற்புதத்தின் மூலமாகவும், எந்த இக்கட்டில் இருந்தாலும் உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு பிரமாதமாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அற்புதம். இப்படி 2 அற்புதங்களை நமக்கு இன்று பிரமாதமாக அருளாசிகளாக வழங்க இருக்கிறார் சாய்நாதர். வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். कृष्णं श्रीवरणं सर्वजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वगुणप्रदान्ते दीपुरोदे एवं गुणा सकलविडेदुनाः दृष्टादामस्यामृतमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेमदैर्यविरोधयादुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवर्धीर्थमरोगदिडगात्रकाशितीर्थं धनधान्यसक्षन्दान सकलसौभाग्यगार्थं देहारोग्यदा मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य सकल कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग தொழில் துவரே अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल व्याधि निवारण प्राप्त्यर्थं रोग निवारण प्राप्त्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः. बाधारविन्दोः सदाना मध्ये करिष्यामः. मूलादिवासात् सुधास्राविनं दिक्तमप्य प्रियं तम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं सायिनाथम्. ओं गां सायिनाथाय नमः. ओं लक्ष्मीनारायणाय नमः. ओं कृष्णराम शिवमारुद्यादिरूपाय नमः. ओं शेष सायिने नमः. ओं गोदावरीतट शिरडिवासिनी नमः. ओं भक्त हृदालदाद नमगावं सर्वकृतवादिनी नमगावं भूतावासाद नमगावं भूत भविष्यत्वार्जिताद नमगावं कालादीदाद नमगावं कालाद नमगावं कालकालाद नमगावं कालदर्पदमनाद नमगावं मृत्युंजयाद नमगावं अमर्दियाय नमगावं अमर्दियावयप्रदाद नमगावं जीवाधाराय नमगावं सर्वाधाराद नमगावं भक्तावन
समर्दाद नमगावं भक्तावण प्रतिंगाद नमगान् नमस्त्रदाद नमगावं आरोग्य क्षेमदाद नमगावं धनमांगल्यप्रदाद नमगावं वृत्तिशुद्धिदाद नमगावं पुत्रमित्रकलत्रबन्धुदाद नमगावं योगे समाद नमगावं आवत्पान्धवाद नमगावं मार्गबन्धवे नमगावं मुक्ति स्वर्गापवर्गदाद नमगावं प्रियाद नमगावं प्रीतिवर्धनाद नमगावं अंतर्यामिने नमगावं सच्चिदात्मे नमगावं अनन्दाद नमगावं आनन्दाद नमगावं परमेश्वराद नमगावं परब्रह्मणे नमगावं परमात्मने नमगावं परमसुखदाद नमगावं परमेश्वराद नमगावं ज्ञान स्वरूपिणे नमगावं जगदपुत्रे नमगावं भक्तानां मातृदातृपितामगाद नमगावं भक्तभयप्रदाद नमगावं भक्तपराधिनाद नमगावं भक्तानुग्रह कादराद नमगावं शरणागतवत्सलाद नमगावं भक्ति शक्तिप्रदाद नमगा ज्ञान वैराग्यदाद नमगा प्रेमप्रदाद नमगा संशय हृदय दुर्बल्य पापकर्म वासना शेखराद नमगावं शिरडि प्रवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष निवारणं व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु प्रत्येकदागिनेः मम वजं वै श्रवणाज गुरुमाहे समेगामाङ्कामकामाजमक्यं कामेश्वरोगै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाज महाराजाज नमः शिरडिवासाज विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरवे नमो नमः एकमुख कर्पूर नीराञ्जन दीपं दर्शयामि सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय ஞான சாய் महाराज की जय சாய்நாதா அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன் பாபா கோபுரம் டிவி சாய் பக்தர்களுக்கெல்லாம் அற்புதமாக ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும் நன்னா இருக்கணும் சேமமாக இருக்கணும் நோய் நொடி இருக்கக்கூடாது வியாதிகள் இருக்கக்கூடாது எல்லாருக்காகவும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாய்நாத குருவே நமோ நமஹ பாபா சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அற்புதமான துனி பூஜையின் தரிசனம். இந்த பிரமாதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த சிலிர்க்க வைக்கும் 2 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். முதல் அற்புதம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்தார்கள். மஞ்சள் காமாலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து சகோதரியை சூழ்ந்தது. அண்ணா சாய்நாதர் தான் என்னை அதிலிருந்து வெளியே கொண்டாந்தார். நான் தொடர்ந்து மந்திரங்கள், தொடர்ந்து உதி கலந்த தண்ணி குடிச்சிக்கிட்டு வந்தேன். மருத்துவர்கள் எனக்கு ஒருபுறம் சிகிச்சை அளித்து வந்தாலும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் பிரமாதமாக காப்பாற்றி என்னை கரை சேர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அடுத்து இப்போ சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டார்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டி. இந்த கட்டி இன்றைக்கி சகஜமாயிடுச்சு. இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய சகோதரிகள் என்னிடம் பேசி கொண்டிருக்கிற சகோதரிகள் இந்த கட்டியை பற்றி சொல்கிறீங்க. அண்ணா நான் தொட்டு பார்த்தேன், கட்டி இருக்குது, இம்மீடியட்டாக போனால் டாக்டர்ஸ் பயாப்சி பண்ணுங்கிறாங்க, டெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. இன்னும் சில ஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகி எனக்கு கீமோ பண்ணணும், ரேடியேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனுடைய நம்முடைய கர்மா நம்மை வாட்டி வதைக்கும் போது அப்பா அங்கே வருகிறார், பிரமாதமாக வருகிறார் நம்மை ஆட்கொள்வதற்கு. நம்முடைய கர்மாவில் 95% எடுத்துக்கொள்கிறார். மீதி 5% நம்ம கழித்தே ஆகணும் இல்லையா? நம்மளுடைய கர்மாவை கழித்தா தான் இந்த பிறவியில் அது ஓடி போயிடும் நம்மளை விட்டு. அப்பா தான் சொல்கிறார், இந்த பிறவியில் கழித்து விடுங்கிறார். அதை நமக்கு கொடுத்து நம்மை அப்படி பிரமாதமாக சேவ் பண்ணி நம்மளை வெளில கொண்டுடுறார். பாருங்கள் சகோதரின் வாழ்க்கையில் நடந்தது. சகோதரிக்கு அந்த கட்டி இருந்தது. மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இம்மீடியட்டாக சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறாங்க. சகோதரி இன்னொரு மருத்துவர் போய் சந்திக்கிறார்கள். அந்த மருத்துவர் சொல்கிறாரு, அம்மா இதுலேருந்து டிஷ்யூ எடுத்து பயாப்சி அனுப்பணுமா, அந்த ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியுங்கிறாங்க. சகோதரி தொடர்ந்து 5 விளக்கு பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே செய்கிறாங்க. சகோதரி தொடர்ந்து ஊதி கலந்த தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அற்புதமான கேடயங்கள். இதெல்லாம் சாய்நாதர் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டுங்கிறதுக்கு பாருங்கள் உதாரணம் தான் அந்த அற்புதம். சகோதரி பிரமாதமாக இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள்.
சகோதரி பாபாட்ட வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னு கேட்டால், பாபா டாக்டர் சொல்கிறது பயாப்சி ரிசல்ட் வந்ததுன்னா உங்களுக்கு கீமோ கொடுக்கணும், ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பாபா. என்னுடைய கர்மா ஹெவியாக இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மாத்திரைகள் மருந்துகள்லே இது க்யூர் ஆகணும் பாபா, அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி பாபாட்ட தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாய்நாதர் கருணை கடல் இல்லையா, என்ன பண்ணார் பாருங்கள். சகோதரிக்கு அந்த வீரியம் ஜாஸ்தி இருந்தாலும் அந்த மருத்துவர்கள் ரிசல்ட் பார்த்தாங்க. பார்த்துட்டு அம்மா நம்ம பயந்தது உண்மை தான் இருக்குது, ஆனால் இது நீங்கள் கீமோவோ ரேடியேஷனோ எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் மாத்திரை மருந்துலேயே இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சகோதரி கண்களில் கண்ணீர். பாபாட்ட என்ன கேட்டாங்க, பாபா இது வீரியம் ஜாஸ்தியாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு நினச்சா அது இல்லைன்னு நீங்கள் ஆக்குவீங்க பாபான்னு சகோதரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்தார்கள் இல்லையா. அந்த நம்பிக்கைக்கு பாபா ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்தார். சகோதரிக்கு அந்த மாத்திரை மருந்துலேயே அந்த பிரமாதமான ஒரு விடிவை கொடுத்தார் சாய்நாதர். இந்த அற்புதம் எதற்காக பாபா சொல்ல வைக்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா. நம்முடைய கர்மா எவ்வளோ பெருசு இருந்தாலும் பரவாயில்ல, அதில் 95% நான் எடுத்துக்கொள்கிறேன், உனக்கு 5% தான் கொடுக்குறேங்கிறார் பாபா. அதனால் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம். நம்முடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு கட்டுவோம். உன்னுடன் நான் இருக்க பயம் எதற்கு, பாபா தெளிவாக சொல்கிறாரா. உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் காலம் வெகு தூரம் இல்லைங்கிறார். அதனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாபா விலக்கி நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். இந்த பிரச்சனையெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா, மனம் சார்ந்த பிரச்சனை ஒரு குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிகழ்வு அவங்க வெளிநாட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இந்தியாவில் வச்சுட்டாங்க, மகன் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன், அந்த குடும்பமே கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன். அது இங்கே வச்சாச்சு, இந்தியாவில் வச்சாச்சு, பத்திரிக்கை அடித்தாச்சு, எல்லோருக்கும் கொடுத்தாச்சு, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, கேட்ரிங் கொடுத்தாச்சு, எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு. மார்ச் மாதம் 25ஆம் தேதி அந்த நிகழ்வு இங்கே இந்தியாவில் நடைபெற வேண்டும். இவங்க 18ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்காங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றதுக்காக. அந்த நேரத்தில் தான் இந்த போர் மேகங்கள் சூழ்கிறது, எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகுது. சகோதரி பாபாட்ட தான் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க, அப்பா என்னை சேஃபாக கொண்டு போய் எங்கள் ஊரில் விட்டுருங்கப்பா, என் மகனுக்கு நாங்கள் ஆசையாக செய்கின்ற ஒரு ஃபங்க்ஷன் அதை நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கர்மாங்கிறது ரொம்ப பெருசு இல்லைங்களா. அந்த 18ஆம் தேதி ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு. சகோதரி அழுதுட்டாங்க. அப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறோன்னு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவங்க இப்போ இந்த வெளிநாட்டில் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் ஒரு நண்பர் 19ஆம் தேதி ஃபோன் பண்ணுறார், என்ன சேஃபாக இந்தியா போய் சேர்ந்துட்டிங்களா அப்படிங்கிறாரு. அப்போ சகோதரி அழுது கொண்டே சொல்கிறார்கள், இல்லை நாங்கள் போகல, எங்கள் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போ மாற்று ஃப்ளைட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுலேயாவது எங்களுக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் சந்தோஷமாக வந்துடுவோம், நாங்கள் ஊருக்கு போயிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. உங்கள் டீட்டெயிலாம் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அவர் கொஞ்சம் அங்கே லோக்கலில் பெரிய ஆள் அவர். சகோதரி நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், ஸ்தவன மஞ்சரி, சச்சரிதம் எல்லாம் இங்கே இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த அற்புதத்தை அனுப்பிச்சது இந்த நான் சொல்லி கொண்டிருக்க சகோதரியோட ரிலேஷன் பிரேமான்னு ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு இந்த அற்புதத்தை சொன்னார்கள். ஆனால் இது பிரமாதமாக நடக்கும், இதை நான் கோபுரம் டிவியில் சொல்ல வேண்டிக்கிட்டேன்னா அதான் நான் சொல்கிறேன், எந்த இக்கட்டாக இருந்தாலும் பாபாவின் பாதங்களை பிடிக்கும்போது நமக்கு அருளாசிகள் கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த அற்புதத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரி சொன்னாங்க. சரி, ஃபர்தர் என்ன நடந்தது தரிசனம் பண்ணுவோம். அந்த நண்பரே ஃபோன் பண்ணார், விஷயத்தை கேட்டார், டீட்டெயில் வாங்கிக்கிட்டார். இப்போ சகோதரிக்கு ஒரு ஃபோன் வருது, அன்னோன் நம்பர்லேருந்து வருது. என்னடா அது அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது? எடுத்தால், அம்மா நாங்கள் ஏர்லைன்ஸ்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் ஏதோ இந்தியாவில் ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, முக்கியமாக நீங்கள்லாம் கிளம்பணும்னு சொல்லி ஒரு நண்பர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், உங்களுக்கு ஃப்ளைட்டில் சீட் அலாட் பண்ணியிருக்கோம், 22ஆம் தேதி ஃப்ளைட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளம்புறதுக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிறாங்க. சகோதரிக்கு நம்பவே முடியல. நேராக ஓடி போய் அப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க, அப்பா எங்களை காப்பாற்றிட்டீங்கப்பா, எங்களை ஊருக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கப்பான்னாங்க. அப்பா அஷூரன்ஸ் கொடுத்தது போல் 22ஆம் தேதி ஃப்ளைட்டில் ஏறினாங்க. 23ஆம் தேதி வந்து இறங்கியாச்சு இந்தியாவில். 25ஆம் தேதி நிச்சயித்தபடி மகனுக்கு அந்த அற்புதமாக அந்த நிகழ்வை நடத்தி முடித்தார்கள். ஆனால் ஜாம்னு கல்யாணம் மாதிரி நடந்ததுன்னா அந்த நிகழ்ச்சி. நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்தோம், சச்சரிதம் படித்தோம், ஸ்தவன மஞ்சரி படித்தோம், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னோம், அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார். பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி. அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிற விஷயம், நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நிறையா கேள்வி கேட்குறோம் இல்லையா.
நான் இடையில இன்ட்ரோவில் சொன்னேன். நான் எனக்கு மட்டும் இல்லை, இது நிறைய பேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்மாவில் 95% சாய்நாதர் எடுத்துக்கொள்கிறார்னு சொன்னேன். அதனால் நம்பிக்கையோடு இருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எங்கள் அப்பா இருக்கார், நடத்தி கொடுப்பார், அப்படி ஒரு நம்பிக்கை வர வேண்டும். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, போன வாரம் டைட்டில் பிரமாதமாக கொடுத்தார் இல்லையா பாபா, குழம்பி தவிக்காதேங்கிறார். அந்த மாதிரிலாம் குழப்பமே உனக்கு வர வேண்டாம். நான் இருக்கும்போது அந்த குழப்பமே உனக்கு தேவையில்லை. உன் மனவேதனைகள் உன்னை விட்டு அகலும் காலம் வெகு தூரம் இல்லை, தெளிவாக சொல்லிட்டார் இன்றைக்கி டைட்டிலில். அப்படி பிரமாதமாக டிக்ளேர் பண்ணுறார். உன்னுடன் நான் இருக்க பயம் எதற்குன்ட்டார். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? நமக்கு ஒன்றுமே வேண்டாம். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். அவர் நமக்கு அருளாசி வழங்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். நிறைய சகோதரிகள் வெளிநாட்டில் இருக்கீங்க, எங்கேயோ தன்னந்தனியாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை, அந்த ஃபீலிங்கே வரக்கூடாது உங்களுக்கு. உங்கள் அத்துணை பேருக்கும் துணையாக சாய்நாதர் இருக்கிறார். உங்களுக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்முடைய சச்சுரத்தின் மூலமாகவும், நம்ம கோபுரம் டிவியின் அற்புதங்கள் மூலமாகவும், நம்ம கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். நம்முடைய குரூப்பில் வர மெசேஜ் மூலமாகவும், பொன்மொழிகள் மூலமாகவும் நம்முடன் பேசி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அப்பா நம்மளை விடவே மாட்டார். அவர் நம் கரங்களை பிடித்து கொண்டிருப்பார், நம்மளை விடவே மாட்டார். நமக்கு அருளாட்சிகளை வழங்கி கொண்டே இருப்பார். கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா பாபா தேவைகளை அருளும் தெய்வம், தேவைகளை தந்தருளும் அற்புதமான தெய்வம். நமக்கு எது தேவைன்னு தெரியும், அதை முதல்ல கொடுப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம கேட்டிருப்போம், நிறைய கேட்டிருப்போம் அப்பாட்ட, அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கு இது கொடுத்தா இவனுக்கு பிரச்சனை வரும், இந்த மகளுக்கு இந்த பிரச்சனை வரும், இது இப்போ கிடையாது, அது எப்போ கொடுக்கணும்னு தெரியும், அப்போ கொடுப்பேன். சரியான நேரத்தில் தக்க தருணத்தில் நமக்கு அது சேரும். நம் தேவைகளை அருளும் தெய்வத்தின் பாதங்களை நாம் கெட்டியாக பிடித்துக்கொள்வோம். பிரமாதமாக 3 அற்புதங்கள் கொடுத்தார் இன்றைக்கி சாய்நாதர். ஒரு அற்புதமான அருள்வாக்கு கொடுத்தார். அந்த 3 அற்புதங்களின் மூலமாக 3 விஷயங்களை நமக்கு புரிய வைத்தார். எங்கேயோ கண்காணாத இடத்துல இந்த சகோதரி இருக்காங்க, அண்ணா பாபா எங்கள் கூடயே இருக்கார், நம்பினாங்க. எப்படி ஓடி வந்தார் இல்லைங்களா? அந்த நர்ஸுக்கு தெரியுமா, அந்த ஃபாரின் நர்ஸுக்கு இவர் யாருன்னே தெரியாது. அவர் கொண்டு வந்து வச்சாரா? இல்லை, சாய்நாதர் முடிவு பண்ணுறார், நான் இப்போ இந்த பிரிண்ட் எடுக்கணும், இந்த பிரிண்ட்டு அந்த தலானி கீழே போகணும் அப்படிங்கிறத சாய்நாதர் தான் முடிவு பண்ணுறார். ஏன்னா சகோதரி நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். எங்கள் அப்பா வருவார், எனக்கு அருளாசிகளை வழங்குவார்னு சொன்னாங்க. அது நடத்தி காட்டுவார் சாய்நாதர். அந்த சகோதரிக்கு இப்படின்னா, அந்த இன்னொரு சகோதரி கட்டி வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ரேடியேஷனுங்கிறாங்க. அப்படின்னா எனக்கு மாத்திரை மருந்திலே க்யூர் பண்ணி கொடுங்க பாபான்னா அதே மாதிரி பண்ணி கொடுக்குறார். சகோதரி தேவை அதுதான், அதை பிரமாதம் நிறைவேற்றி வைக்கிறார். அடுத்து இந்த சகோதரி வெளிநாட்டில் இருக்காங்க, ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, ஃப்ளைட்டே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ஒரு நண்பரை அனுப்பி அவர் மூலமாக அழகாக ஃப்ளைட்டை கொடுத்து, நீ போ ஃபங்க்ஷனுக்கு ஜம்முன்னு நடத்து, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழகாக அனுப்பி வைக்கிறார் சகோதரியை. அற்புதமான தெய்வம் சாய், ஒரு அற்புதமான தெய்வம். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம். இப்படி தான் பாருங்கள், அடுத்த எபிசோடில் அமக்கலப்படுத்துகிறார் சாய்நாதர். சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார், நம்மையும் தான். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி யாருக்காக பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதுபோல் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிகள் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது யாருமே இல்லைன்னு வருத்தப்படுறீங்க இல்லையா? கவலையே படாதீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கு கோபுரம் டிவி இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரேயர். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி,
கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்திமயம்.